நிஷாக்கா, நீங்கெல்லாம் என்ன பேசுவீங்க இன்னைக்கு அப்படின்றத கேட்கறதுக்கே அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிகருப்பு நிறத்தழகு ஏப்ரல் ஃபூல். எங்கள் சின்னத்திரை நயன்தாரா அக்காவிற்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இல்ல சீனியர் நீங்க, அதுக்காக மரியாதையா வெயிட் பண்ணேன். இல்ல பரவாயில்ல, இருந்தாலும் என்னோட நீ தான் பாப்புலர், அதனால எல்லாருக்கும் வணக்கம். அப்பா வணக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க, உண்மையிலே இந்த மேடையில் அடிக்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லெஜண்ட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு அது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் தன் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்க பார்க்கிற இடங்கள்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நாங்க எப்ப கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ற ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகள்ல உங்களை பார்க்கிறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம். கவிஞர் வாலி சொன்ன மாதிரி, ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனா எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரணா ஸ்டோர் பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன் சார். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் சொல்லிருந்தோம். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதுரா தம்பி, வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரே பல தடவை அவர் ஆக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன், 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. அவங்க ஊர்ல தான் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லயும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார், உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜிப்ரன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகாக அந்த பாடல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே, பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அடுத்த படத்துல லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், நிஷாவையே கதாநாயகியா போட்டுடலாமோ. பாத்தீங்களா எங்க சுத்தி எங்க வந்திருக்காங்கன்ட்டு. இல்ல இப்ப தெரிஞ்ச வீட்லயே அண்ணா அமைதியா இருக்காருன்னு. 15 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் நீ மட்டும் தான் பேசுவ, அண்ணா அமைதியா தான் இருப்பாரு. இல்ல செந்தில் சார் கூட யாராவது ஒரு ஆள் தம்பி யோசிக்கலனாலும் இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போறணும்டா தம்பி. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏன்னா நான் படம் எல்லாம் முடிச்சுட்டு சாருக்கு அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் கொஞ்சம் டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் அப்படி திரும்பவும் சொன்னார், வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம், இதெல்லாம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதுல முழுமையா இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. சூப்பர் காவா, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் அக்காவுக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய பயணம், எவ்வளவு வளர்ச்சின்னு தெரியும். எங்க சின்ன திரை நயன்தாராவுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல். ஐஸ்வர்யா மேம், ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், முன்பு அமர்ந்திருக்கும் என் ராசுகுட்டி அவர்களுக்கும்,
நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறேன். இங்கே பத்திரிகை நண்பர்களை ரொம்ப வருஷம் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. லெஜண்ட் சரவணன் சார், உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு. நான் அதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரை செந்தில் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போ திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணணுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்ன்னு நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமாக. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷீ இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸுகளுக்கு என்ன மாதிரி நான் ஒரு டெக்னீஷியன் தான் கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்ட லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு. அந்த லீடருங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாக்கா, ஜோக்ஸ் அப்பார்ட், நிஜமாவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மேடையில் ஒரு ஆக்டரா உங்களை பார்க்கறதுல அவ்வளோ பெருமையா இருக்கு. தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் யூ அக்கா. தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை கேன் யூ ப்ளீஸ் ஹியர் இட் ஃபார் ஐஸ்வர்யா மேம் அண்ட் அறந்தாங்க நிஷாக்கா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப சென்சிபிளாக பேசிட்டு அந்த பாப்பா, அது பேர் என்ன, கூட நடிச்சு, வெரி தேங்க்ஸ். ஏன்னா அழகாக படத்தை பற்றி, சரவணன் சாரை பற்றி, கூட நடித்தவங்களை பற்றி அழகாக அந்த நடிகையா ஒருத்தர் வந்தாங்களே, அவங்க பேர் என்ன, நிஷா, அறந்தாங்க நிஷா. போயிட்டாங்களா? அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பற்றியே பேசலை. நான் எப்படியாவது அடுத்த படத்தில் அவர் கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏன்னா ஒரு விவசாய இல்லை. அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பாக வந்தது. அது வேறு இல்லாமல் ஹஸ்பண்டை பற்றி அவரும் என் கூட நடித்தார். 15 நாள் சும்மா வந்துட்டு போனார். இதெல்லாம் யாருமே கேட்கல. ஓகே, வில் கம் பேக் டு படம். இந்த படம் வந்து உண்மையிலே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையில் அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போது நான் பார்ப்பேன், இந்த மனுஷனோட பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டினா சிட்டி கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீ தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியாக வந்து வேலை செய்கிறவர்னார். ஆஹா, இது சூப்பராக இருக்கு தலைவா, கலைக்கிறலான்னு. எங்கே என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவாக எடுக்கிறோம் தூத்துக்குடியில். என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும். அதனால் சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. செட்டுக்கு வந்தால் கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வர்றதுக்குள்ள அதை பண்ணு இதை பண்ணு. நம்மளுக்கு அதை பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ வந்து ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல்
என்ன கோ ஆர்டிஸ்டாக என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் யார் வேணால் பணம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்கே என்ன அவர் பேச சொல்லல வந்து பேசல, இது உண்மையை சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்றும் இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையாக பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார், அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனால் ஒண்ணுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல அங்க போய் படுத்துட்டு பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுத்தி 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 எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பார்க்குறேன், டைனிங் ஹாலில் ஒரு கட் அவுட், பாத்ரூம் போகிறேன் அங்கே ஒரு கட் அவுட். பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, எங்க ஐயா இதுக்குள்ள வந்ததே இல்லை, நீங்க வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாரு இன்னைக்கு காலையில, ரொம்ப நன்றினார். என்னடா இது, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. நான் பெருசா அப்ப இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெரியல, இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க, வரவே இல்லை. வரட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடான்னா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமா இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்க அப்பா கட்டி இருக்காருண்ணா, அது பார்த்தா ஒரு 1956 மாடல், அதுவும் பழமழமழன்னு. அப்ப நான் கட்டினேன் இல்லைங்க, அதுதான் 3வது தெருவில் நீங்க தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாம ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்குறியா இல்லையா? நீ இதெல்லாம் உனக்கு தான் சொல்றேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்ட் தான். அதனால தான் வியாபாரத்திலையும் பெருசா இருக்காரு. இது அதான் லீடர், வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும், அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்கில். எப்படி இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு ஹிட் சாங் எப்படியா கொடுத்துடணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில், அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்கள் பார்த்தாலே போகிறோம். இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் எல்லாம், தெலுங்குல எல்லாம் இருக்கு, பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சுன்னா ஒரு 1000 crores ஆகிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகராக போடுவோமேன்ட்டாங்க. ஓகே, ஹாப்பி குட் நைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின், பாய் 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 சார். பாக்யராஜ் சார், உன்னை மறந்துட்டு சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆளே காணும். ஓகே பாய் நிக்கில், பாய் பாய். ட்ரெஸ் எங்கம்மா வாங்கினேன்? ஆக்சுவலாக இந்த பொண்ணை தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொண்ணுங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் தரோம். ஓடி வந்து என்னை பற்றி கேட்டீங்களா, என்னை பற்றி கேட்டீங்களா அப்படியா கேட்டவங்கள நீங்க அந்த மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரியும், வேற எதுவும் சொல்ல. தேங்க்யூ தேங்க்யூ, ஒன்று நான் அப்புறம் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. அழகான கருத்துக்கும் வார்த்தை